Good morning friends. இது ஒரு 10th standard sum இது 5 mark question. தீர்க்க x plus 20 equal to 3y by 2 plus 10 equal to 2z plus 5 by 5 equal to 110 minus of y plus z. நாம தீர்க்கும் போது x, y, z மதிப்பு கண்டுபிடிக்கணும். x, y, z க்கு என்ன மதிப்புங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு இடத்துல இது ஒரு 3 ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 3/2y ப்ளஸ் 10. இந்த 20 அங்கிட்டு போனால் -20 ஒரு ப்ளஸ் 10 இருக்கிறதுனால எக்ஸ் ஈக்குவல் டு 3/2y -10. இது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது இதையும் எடுக்கிறோம். 3y/2 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 2z ப்ளஸ் 5. 3/2y ஈக்குவல் டு 2z. இந்த ப்ளஸ் 10 அங்கிட்டு வரும்போது -10 ஆகுது. அப்போ இது ஒரு -5. இது சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கலாம். ஒன்றாவதும் இது எடுத்தோம். அடுத்தது இந்த காம்பினேஷன் எடுத்தோம். அடுத்தது ஃபஸ்ட்டு லாஸ்ட் போதுனது 2z plus 5 சாரி இந்த ஜோடி 2z plus 5 equal to 110 minus of y plus z. 2z plus 5. For 2z equal to the 110 minus y minus z வரும். -y -z வரும். இந்த -z வேணால் இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். ப்ளஸ் z. இந்த ப்ளஸ் 5 இங்கிட்டு வரும்போது -5. 2z ப்ளஸ் z. இந்த -z இங்கே ப்ளஸ் z ஆகுது. இந்த ப்ளஸ் 5 அங்கே -5 ஆகுது. இப்போ 3z ஈக்குவல் டு 110 -5 வந்து 105 minus y. இது வந்து சம் நம்பர் ஈக்குவேஷன் 3. இப்போ நாம் இது வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். இப்போ இந்த ரெண்டு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இங்கே 3/2y இருக்குது, இங்கே y இருக்குது. அதனால் ஈக்குவேஷன் 3-ஐ ஒரு 3/2ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். அதனால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது? 3z × 3 9z/2. இது ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறது. இதை மட்டும் 3/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 × 105 315/2 minus 3/2y. இப்போ இந்த 3/2yக்கு இந்த வேல்யூ பண்ணலாம். ஸோ from 2 9/2z equal to 315/2 minus இதுக்கு வேல்யூ என்னது? 2z minus 5. 2z இது ஒரு மைனஸாக இருக்கிறனால இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். சரி, இப்போ இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த -2z வந்து இங்கே +2z இந்த பக்கம் மாறிடும். 9/2z plus 2z equal to 315 minus 2 × 5 10/2. இது வந்து என்னது? 2 2 4 9 13z 13z/2. இது 305. சரி, 2 × 5 plus 10 plus 10 325/2. இந்த 2 அடிபட்டு போகும். இதில் வந்து 2 × +5 வந்து +10 325. z equal to 325/13. இது வந்து 25. z equal to 25. ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். z equal to 25. இந்த z equal to 25 நம்ம 3ல போடுறோம். put
Z equal to 25 in 3. Z equal to 25 3 ல போட்டா அது 3 into 25 3 into 25 equal to 105 minus y. Minus y இங்கிட்டு கொண்டு வந்துருந்தோம் plus y 105 3 into 25 வந்து 75 y வந்து 30 y வந்து 30 கிடைக்கும். அடுத்து x வேல்யூ கண்டுபிடிக்கணும். x வேல்யூ கண்டுபிடிக்க இந்த 1ல y வேல்யூ போடுறோம். put y equal to 30 in 1. y equal to 30 in 1. x equal to put y equal to 30 in 1. இந்த ஒன்றில் x yக்கு 30 போடுறோம். ஸோ x equal to 3/2 into 30 minus 10 15 45 minus 10 வந்து 35 x வந்து 35. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? சொல்யூஷன் செட் வந்து x equal to 35 y வந்து 30 z வந்து 25 30 30 35 30 25. இது ரொம்ப சிம்பிள் சம். இது தினகரன் பேப்பரில் மண்டே இதில் 2 தடவை இது வந்து இப்போ இது வந்து 8/1 ஜனவரி 8ஆம் தேதி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து சம் வந்து நாம் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி ஜோடி எடுத்துக்கிட்டோம். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ரைட் ஹேண்ட் சைடு, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ரைட் ஹேண்ட் சைடு, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ரைட் ஹேண்ட் சைடு, இந்த காம்பினேஷனில் நம்ம எடுத்து கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி பண்ணுறோம். வெறும் ஈஸி. இதில் வந்து ஒரு இதுவும் இல்லை, ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செஞ்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். ஸோ இதில் 10th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் 25 சென்டிமீட்டர், அதன் சுற்றுப்பரப்பு 56 சென்டிமீட்டரில் குறைந்த நீளமுள்ள பக்கத்தை காண்க. அதாவது இதில் வந்து ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம், இது கர்ணம் 25 கொடுத்துருக்கு. அது சுற்றுப்பரப்பு அது முழு இது சேர்ந்து 56 கொடுத்துருக்கு. அப்போது இது 25, இது 3 சேர்ந்து 56னா இந்த 2 பக்கத்தில் எது சின்ன பக்கம்னு கேட்டு குறைந்த நீளமுள்ள பக்கம் கேட்டு. இப்போ நம்ம வந்து இதில் என்ன இடத்துலன்னா என்ன கொடுத்துருக்கு? ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏசி. ஏசி வந்து 56, அதில் ஏசி கர்ணம் வந்து 25 கொடுத்துருக்கு. அப்போ மற்ற 2 பக்கம் ஏபி ப்ளஸ் பிசி இது கழிச்ச அப்படின்னா 31. இது வந்து 31. ஏபி அண்ட் பிசி வந்து 31 கிடைச்சிச்சு. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏபி ப்ளஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab பிசி ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இப்போ இதில் ஏபி ப்ளஸ் பிசி வேல்யூ நமக்கு தெரியும் 31 ஸ்கொயர். இந்த ஏபி ஸ்கொயர் பிசி ஸ்கொயர் தேட்டபடி ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் வந்து ஏசி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் வந்து ஏசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் வந்து 25 ஸ்கொயர். 25 ஸ்கொயர் வந்து 625. அப்போ இந்த ரெண்டுக்கு சேர்ந்து ஒரு 625. இது 2ab இன்ட்டு பிசி. 31 ஸ்கொயர் வந்து 961 மைனஸ் இந்த 625 ஈக்குவல் டு 2ab பிசி. இப்போ 2ab பிசி வந்து 961 625 கழிச்சோம்னா இதோட வந்து 336. 961 625 கழிச்சோம்னா 11 5 போனால் 6, 5 2 போனால் 3, 9 6 போனால் 3, 336.
ஏபி இன்ட்டு பிசி ஈக்குவல் டு 136 ரெண்டால் வகுத்தோம்னா 168. இப்போ இதில் இந்த ரெண்டு பார்க்கலாம். இதுவும் ஏபி ப்ளஸ் பிசி 31, ஏபி ப்ளஸ் பிசி 31, ஏபி இன்ட்டு பிசி 168. இந்த ரெண்டு இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். எதனால் சம் கொடுத்துருக்கு, ப்ராடக்ட் இருக்குது. சம்மு ப்ராடக்ட் ரெண்டும் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0. இதுதான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ரெண்டு நம்பரை எடுத்து ஆட் பண்ண 31, மல்டிப்ளை பண்ண 168. இப்போ 168 ஸ்ப்ளிட் பண்ணலாம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா 24 அல்லது 168 ரெண்டால் வகுத்தோம்னா எண்ணி 2 16 8 84 2. இப்படியே நீங்கள் பிரிச்சுட்டு போகலாம். 84 2, இது 42 இன்ட்டு 2 இன்ட்டு 2, 6 இன்ட்டு 7 2 இன்ட்டு 2, இது 3 இன்ட்டு 7 இன்ட்டு இதில் ஒரு 2 இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். இப்போ இது மற்ற பண்ணுங்க. 2 4 4 2 8 7 56 56 3 பெருக்கிறாங்க 6 18 15 16. இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். இப்போ இதை நீங்கள் தண்ணி எடுங்க பார்ப்போம். 2 2 2 8 7 3 21 21 8 29 வரல. அப்போ நாம் என்ன செய்கிறோம், இந்த 2 2 2 இந்த 3 8 மணி 24 ஒரு 7 24 7 மற்ற பண்ணால் இதே தான் வரும். ஆட் பண்ணுங்கள். 24 ஆட் பண்ணால் 31. அப்போ இதில் வந்து இந்த 2 சைட்ஸ், ஒரு சைடு வந்து 24, ஒரு சைடு வந்து 7. இப்போ இது வந்து நாம் எப்படி எழுதலாம், எக்ஸு மைனஸ் 24 எக்ஸு மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 7. இப்போ இதில் சின்ன பக்கம் வந்து 7. இப்போ யூனிட் என்ன கொடுத்துருக்கு, சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. அப்போ குறைந்த நீளமுள்ள பக்கம், குறைந்த நீளமுள்ள பகுதி வந்து 7 சென்டிமீட்டர். இப்போ இதில் வேணால் இந்த ஒரு லைன் வேணால் இதில் கூட எழுதிடலாம். இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் இன்ட்டு எக்ஸ் சம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் வந்து எத்தனை 24 ப்ளஸ் 7 ப்ராடக்ட் 24 பெருக்கல் 7 ஈக்குவல் டு 0. 24 7 31 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 31 எக்ஸ் ப்ளஸ் 168 0. இதுதான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். நம்ம இது 2 நம்பர் எடுக்கிறோம், அதை ஆட் பண்ண 31, மல்டிப்ளை பண்ண 168. எக்ஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். இது ஒரு ஈஸி சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. Thank you for watching this video.